ஹே காய்ஸ், இன்றைக்கி கார்டனிங் அப்டேட் பார்க்கலாமா? ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 5 க்ரோ பேக் வாங்கியிருந்தேன் காம்போ செட்டில். ஸோ அதில் வந்து ஒரு க்ரோ பேக் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மண் இல்லாததுனால. அண்ட் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வெற்றிலையோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். வெற்றிலைக்காக வந்து இந்த கிராஸ் ஸ்டிக் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதை தான் வந்து இந்த கிராஸ் ஸ்டிக்கில் வந்து இது பண்ண போகிறேன். அது ஒரு சின்ன பாட்டில் வச்சுருந்தேன் அந்த வெற்றிலை. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் பெரிய பாட்டில் மாற்றலாம், அது கொஞ்சம் நல்லா க்ரோவாகவே ஆகிட்டுருக்கு. அதனால சரின்னு சொல்லிட்டு மாற்றலாம் அப்படின்றதுனால தான் வந்து இந்த மண்ணை ஆல்ரெடி இதில் வந்து நிறைய செடி வச்சுருந்தேன். எந்த செடியுமே வெயிலால் வந்து சர்வே பண்ண முடியல, எல்லாமே காஞ்சி போயிடுது. அந்த ஒரு க்ரீனிஷ் செடி மட்டும் எப்படி தான் வளருதுன்னே தெரியல. அதை நான் கட் பண்ணி விடுறேன், பட் அதனாலும் அது வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து நான் மண்ணை லூஸ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மண் எல்லாமே லூஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி மட்டும் நான் வந்து கண்டினியூஸாக செடி எதுவுமே இல்லைனாலும் தண்ணி அது கொஞ்சம் ஊற்றிட்டே இருப்பேன். ஏன்னா அது ரொம்ப ட்ரை ஆகும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றிட்டே இருப்பேன். ஸோ ஃபைனலாக வந்து மண்ணை வந்து லூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து வெர்மி கம்போஸ்ட் வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே விலாகில் வந்து போட்டிருப்பேன். ஸ்னேக் ஷார்ட் வெரைட்டி வந்து நான் வாங்க போயிருந்தேன் வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்டாக கேட்டிருந்தேன்ட்டு. ஸோ அங்கே போகும்போது தான் இந்த வெர்மி கம்போஸ்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி வந்து கோகோ பீட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் மீஷோவில். ஸோ அது வந்து வந்திருந்தது. நான் இந்த கோகோ பீட் வந்து 10 kg 147 rupeesக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். பேக்கிங் செக்யூராக சூப்பராகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இந்த கோகோபீட் வந்து வாங்கி அந்த மண் வந்து அது பியூர் மண், அதில் வந்து கோகோபீட் கிடையாது. ஸோ ஆனால் நான் அப்பப்போ வந்து வெர்மி கம்போஸ்ட் மட்டும் போட்டிருப்பேன். ஸோ அதனால் வந்து இந்த மண்ணில் கோகோபீட்டும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோபீட் வாங்கியிருந்தேன். ஸோ கோகோபீட்டு ப்ளஸ் வந்து அந்த மண் ஆல்ரெடி வெர்மி கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அந்த மண் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கோகோபீட் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா மண்ணுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாக ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்தது அப்படின்னா வந்து செடி வந்து ரூட்ஸ் போகிறதுக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் ட்ரைனஸ் வந்துடும். ஸோ அதனால் கோகோபீட் இருந்ததுன்னா நம்ம தண்ணி ஊற்ற அது ஒரு ஈரத்தன்மையை வந்து வச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால தான் கோகோபீட் மிக்ஸ் பண்ணுறது. ஸோ கோகோபீட்டும் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோ வந்து ரேஷனில் மண் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். நிறைய பேர் அதிகமாக மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஈக்குவலாகவே மிக்ஸ் பண்ணுவேன், மண்ணுக்கு ஏற்ற மாதிரி கோகோபீட் மிக்ஸ் பண்ணி. ஸோ இந்த பாட் ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன் நர்சரியிலேயே. ஆல்ரெடி இதுலேயும் நான் வந்து ஒரு செடி வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் பாட் அப்படி இருக்குது. அந்த செடியை எடுத்துட்டேன் நான். அது வந்து பட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த செடியை எடுத்துட்டேன். ஸோ காலியாக தான் அந்த பாட் வச்சுருந்தேன். ஸோ அந்த பாட்டில் தான் வந்து இப்போ வெற்றிலை வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த பாட்டில் வந்து நான் மண் எல்லாத்தையும் வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு அந்த ஆல்ரெடி சின்ன பாட்டில் வச்சுருந்தேன்ல, ஸோ அந்த ஈக்குவலுக்கு எவ்வளோ வேணுமோ அது வச்சுட்டு மேற்படி நான் மண் போடுறதுக்காக கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம வந்து வெற்றிலையை எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த பாட் தான். இதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இந்த பாட்டில் வந்து ஒரு கயிறு மாதிரி வச்சு அதில் தான் நான் வந்து ஏற்றி விட்டுருந்தேன். ஆக்சுவலாக வந்து அது கொடி மாதிரி படரும் வெற்றிலை. ஸோ கயிறு மாதிரி வச்சு ஏற்றி விட்டுருந்தேன். ஸோ அது வந்து இந்த பாட்டிலேருந்து மாற்றணும். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அப்படியே கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அது ஸ்டிக்கியாக இருந்தது, வரவே இல்லை. ரொம்ப நேரம் தட்டிகிட்டு இருந்தோம், ஆனால் வரவே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணால் மண் கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சைடில் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாட்டர் ஆட் பண்ணி தட்டிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து அப்படியே வந்துருச்சு. ஃபுல்லாக கேக் மாதிரி வந்துருந்தது, நல்லா இருந்தது. ஸோ எவ்வளோ வேர் விட்டுருக்குன்னு பாருங்கள். உள்ள ரொம்ப சின்னதாக தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் நான். ஆக்சுவலாக இந்த வச்சுட்டு அது வளராதுன்னு சொல்லிட்டு வச்சேன். ஒரு வெற்றிலை கொடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிச்சு வெறும் அந்த 2 இலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். வந்தால் வரட்டும். அது வந்துருந்தது. அது எப்படி ரூட் பிடிச்சி வந்துருந்துச்சின்னு தெரில. ஸோ அது நல்லா வளரவோ அது அப்படியே விட்டோனாக்கா திருப்பி ஸ்பாயில் ஆகிடும் செடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து தான் கிராஸ் ஸ்டிக் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஃபைனலாக சென்டரில் வச்சுட்டு சுற்றி மண் போட்டு அண்ட் வந்து கிராஸ் ஸ்டிக்கும் சைடில் வச்சாச்சு. ஸோ கிராஸ் ஸ்டிக்கை சுற்றி நான் வந்து அந்த வெற்றிலையை சுற்றி விட்டுட்டு ஒரு சின்ன கயிறு வச்சு நாட் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதில் வந்து மணி பிளான்ட்டும் இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கார்டனிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Happy gardening!